சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 15ஆம் தேதி. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 23வது வசனம். நமது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இருதயம் துடிப்பதை நிறுத்தியவுடன் மனிதன் மரித்து விடுகிறான். அந்த நொடியே அவனது சரீரம் துர்நாற்றம் வீசத் தொடங்குகிறது. இதனால்தான் சரீரத்தை புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும். அதுபோலவே தெய்வீக ஜீவன் நமக்குள் எப்போதாவது அல்ல தொடர்ந்து பாய்வதை பற்றி நாம் விழிப்போடு கூட இருக்க வேண்டும். கொலேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். நமது துடிப்பை உணரும்போது அந்த நபர் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் உயிர் இன்னும் இருக்கிறது என்பதையும், இதயம் துடிக்கிறது மற்றும் நபர் உயிரோடு இருப்பதையும் நாம் அறிகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் தொடர்ந்து சுதந்திரமாகவும் பாய்ந்து நம்மை ஜீவனோடு வைக்கிறது. எந்த ஒரு பெருமை, வெறுப்பு அல்லது பிற பாவம் இந்த ஓட்டத்தை நிறுத்தலாம் அல்லது குறைக்கலாம். சில நேரங்களில் குழாயில் தண்ணீர் தாராளமாக வராது, மாறாக சில துளிகள் மட்டுமே வரும். பைப்லைனை திறந்து அதன் அடைப்பு அகற்றப்பட்டால் மீண்டும் ஒரு முழு ஓட்டம் காணப்படும். தெய்வீக ஜீவன் உங்களில் எப்படி பாய்கிறது? இது வெறும் துளிகளில் உள்ளதா அல்லது நிரம்பி வழிகிறதா? நாம் வளமான வாழ்வை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஏராளமாக கொடுக்க விரும்புகிறார். வளமான வாழ்க்கை, மிகுதியான சமாதானம், அதிகமான வல்லமை மற்றும் நம்மை திரளாய் பயனடைய செய்ய விரும்புகிறார். ஓட்டம் குறைந்து சமாதானமும் மகிழ்ச்சியும் வல்லமையும் குறைந்து வருவதை நாம் உணரும் போதெல்லாம் நாம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே, ஏன் என் சமாதானம் குறைந்து விட்டது? உமது சமூகத்தை நான் ஏன் பலமாக உணர முடியவில்லை? என் சோதனைகளில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையோ பசியோ காணவில்லை. ஜெபத்திற்கான பாரம் என்னிடம் இல்லை. எங்கே அடைப்பு இருக்கிறது? அதை அகற்ற வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, நீரே என் நீதி, நான் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறேன் என்று உறுதியோடு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் விருப்பத்தை சார்ந்து இருக்காதீர்கள். எங்கும் வெளியில் போவதற்கு முன் இப்போதும், ஆண்டவரே, நான் உம்மிடம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். பொதுவாக நாம் ஒரு நீண்ட பயணத்திற்காக இவ்வாறு செய்கின்றோம். ஆனால் சிறிய பயணங்களுக்காக அந்த பயணத்தின் முடிவிலோ ஜெபிக்க மறுக்கிறோம். இதுதான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. நாம் பெரிய காரியங்களுக்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம். இதனால் எதிரிகளால் நாம் ஏமாற்றப்படுகின்றோம். நாம் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் மாறி நமது சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இழக்கின்றோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து இவைகளை நாம் பயிற்சி செய்யும் போது நமக்கு நிறைவு உண்டாகும்.